Hey guys, welcome back to the Advent and this is Nixon. ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஊப்ஸோட பேசிக்ஸ் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ நான் அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இதை நான் ஊப்ஸுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அண்ட் ஆல்சோ நான் ஊப்ஸுக்கு முன்னாடி சொன்னால் தான் இது நீங்கள் ஊப்ஸில் ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் நேமிங் கன்வென்ஷன்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் அவைலபிள் இன் நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட் ஸோ தட் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Now let's dive into the video. நேமிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவீங்க, நிறைய இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு டாபிக் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் பூலியன் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதிலெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராமர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவான். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா அவங்க நீங்கள் நேமிங் கன்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலாக. ஸோ கிளாஸ்னால் இப்படி தான் நேம் வைக்கணும், இன்டர்ஃபேஸ்னால் அப்படி தான் நேம் வைக்கணும், அண்ட் மெத்தட்ஸ்னால் இப்படி தான் நேம் இருக்கணும், வேரியபிள்ஸ்னால் இப்படி தான் நேம் இருக்கணும் அப்படின்றத ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் மேக்ஸிமம் ஒரு சிலர் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், நேமிங் கன்வென்ஷன்ஸ் முக்கியம் இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நேமிங் கன்வென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியங்க. அது நீங்கள் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணுறது பெட்டர் என்னையை பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம இதில் 4 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த 2 டைப்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் அந்த எக்ஸஸாக 2 டைப்ஸையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பாஸ்கல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேமல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு கேஸ் அப்பர் கேஸ் வித் அண்டர்ஸ்கோர்ஸ், அப்புறம் ஷுட் ஸ்டார்ட் வித் இஸ், ஹேஸ் ஆர் ஆர், ஓகே, ஆர் கேன். ஸோ இது இந்த 4 இது பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்கல் கேஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாஸ்கல் கேஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஒரு வேர்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மெயின் அப்படின்றது ஒரு கிளாஸ் வச்சுருக்கோமா, ஆனால் அந்த மெயின் ஸ்டார்ட் பண்ணுறது கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ தி அட்வென்ட்டு நான் ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ கிளாஸ் தி அட்வென்ட்டுன்னு ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட் நம்பரும் ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் புது வேர்டுமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு கிளாஸ் ஃபார்மேட்டோட ப்ரொசீஜர். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எப்பயும் கேப்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுற எல்லா லெட்டருமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், கிளாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த வேரியபிள், அந்த கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். அது போக நடுவில் இருந்து இருக்கிற அந்த செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே கேபிட்டலில் இருக்கணும், ஜஸ்ட் லைக் அன் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ இதுதாங்க பாஸ்கல் நேம். பாஸ்கல் கேஸ் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ்ன்ற டாபிக் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் நான் அடுத்து டீச் பண்ணுறப்போ ஸோ இது பண்ணலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் பாஸ்கல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ பாஸ்கல் கேஸ்னால் என்னென்னா, எல்லாமே கேப்ஸில் இருக்கணும், மீன்ஸ் ஸ்டார்டிங் லெட்டர். ஸோ இப்போ 2ஐயும் சேர்த்து ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணுறேன், நேமிங் கன்வென்ஷன் ஒரு கிளாஸ் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ நான் அது திருப்பி கிளாஸ் நேமிங் கன்வென்ஷன் அண்ட் ஆல்சோ இன்னொரு திங் என்னென்னா, எந்த வேரியபிள் நேமோ எந்த ஃபங்க்ஷன் நேம்லையும் ஸ்பேஸ் மட்டும் இருக்கக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும், கன்வென்ஷனோட ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். ஸோ இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா கேமல் கேஸ். கேமல் கேஸில் கேமலோட ஹம்ப் எப்படி இருக்குங்க? ஸோ அப்படி சின்னதுலேருந்து ஆரம்பித்து அப்படி மேலே ஏறுமா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை வச்சுருக்காங்க. கேமலோட ஹம்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதுலேருந்து ஆரம்பித்து அப்படி பெருசில் போயிட்டு அப்படி முடியும். ஸோ அண்ட் ஆல்சோ கேமல் கேஸ் அப்படின்னா இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஒரு மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி இன்பில்ட் கொடுத்த அந்த மெயின் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கும்.
ஸோ நீங்கள் கேமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமல் சின்னதுலேருந்து அப்படியே பெருசாகும். ஸோ இதே தி அட்வென்ட்லேயே வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. நான் எப்படி தி அட்வென்ட்ன்ற நேமில் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா தி அட்வென்ட்னு க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் த வேரியபிள் நேம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அண்ட் செகண்ட் வேர்ட்ஸ் வந்து கேபிட்டல் இருக்கணும். தேர்ட் வேர்டு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து போகிறது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த கேமல் ஹம்ப்பு மாதிரி சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பெருசு. ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிள் அண்ட் மெத்தட் இருக்கணும். அண்ட் அனதர் திங், இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது என்னதுன்னா அப்பர் கேஸ் வித் அண்டர்ஸ்கோர்ஸ். அப்பர் கேஸ் வித் அண்டர்ஸ்கோர்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்பர் கேஸ் வித் அண்டர்ஸ்கோர். கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம மேக்ஸில் படிச்சிருக்கோம் πr². அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா பைன்னு போட்டு அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு போட்டு ஸோ நீங்கள் அந்த எதையோ போடுவீங்க, கரெக்டாக தெரிலங்க. ஸோ எதையாவது அந்த இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து ஃபைனல்ன்ற ஒரு கீவேர்டு ஆட் பண்ணுவாங்க. ஃபைனல் கீவேர்ட்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு கான்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஷுடன்ட் சேஞ்ச், அது வந்து சேஞ்ச் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்லலாம் போகிறப்போ ஸ்டேட்டஸ் கோடு வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டேட்டஸ் கோட்னு போட்டு 200னா ஓகே. ஃபெயிலியர் கோட் வந்துட்டு நமக்கு 404ன்னு ஒன்று இருக்கும், 404 400 எல்லாமே. ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ எப்படின்னா 200னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும், 404னா ஃபைல் நாட் ஃபவுண்டுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோட்லாம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு போடுவாங்க. அண்ட் அதர் திங், அந்த லாஸ்ட் திங் இஸ் ஸோ ஷுட் ஸ்டார்ட்ஸ் வித் இஸ், ஹேஸ் அண்ட் ஆர். ஓகே, ஸோ இஸ், ஹேஸ் ஆர் கேன். ஓகே, ஒன்று இஸ்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஹேஸாக இருக்கும், கேனாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் வந்து இஸ் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நான் இஸ் அடல்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ பூலியன் வேல்யூ வந்து எப்பயுமே வந்து செக் பண்ணுறதுக்காண்டி தானே. ஸோ செக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இஸ் அப்படின்றது பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இது ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இஸ் ஆக்டிவ் நிறையா இருக்கும். இஸ் கிரியேட்டட். ஸோ இதில் வந்துட்டு கேனை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஹேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஸ் கிரியேட்டட்னு போடலாம், ஹேஸ் கிரியேட்டட்னு போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ திருப்பி நான் ஒரு ரீகால் பண்ணுறேன். அண்ட் பாஸ்கல் கேஸ்னால் ஃபஸ்ட்டு வேர்டு எல்லாமே கேப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்டும் சரி, செகண்ட் வேர்டும் சரி, அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு கேப்ஸில் இருக்கணும். அண்ட் கேமல் கேஸ்னால் கேமல் மாதிரி சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஸோ அப்பர் கேஸ் வித் அண்டர்ஸ்கோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ஸு. ஸோ அப்பர் கேஸ் யூஸ் பண்ணி இடையில அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்துட்டு அடுத்து என்னென்னா பூலியன். இதில் வந்துட்டு ஸ்டார்ட் லெட்டர் இஸ், ஹேஸ், கேன். அண்ட் ஆல்சோ இது கேமல் கேஸில் தான் இருக்கணும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் இது நீங்கள் பூலியனில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்படி க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பூலியனில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இப்போலாம் மேக்ஸிமம் கேமல் கேஸில் தாங்க இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராமர்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா சரிப்பா, அவனுக்கு ஓரளவுக்கு நல்ல எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறான், மாரல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கும் வரும். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. எஸ், தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஊப்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட் ஸோ தட் நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் அஸ் கைஸ். தேங்க்யூ கைஸ், பை.